anime historyலயே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் சீன். பட் வை இன்னைக்கு நம்ம இந்த சீனுக்கு ஒரு அடாப்சி பண்ண போறோம். பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி இந்த சீனை ஒரு மாஸ்டர் பீஸா மாத்தின 3 hidden ingredients பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா டைரக்டர்ஸ் இங்க ஒரு செஸ் போர்டை செட் பண்ணிருக்காங்க. லிவை மூவ் பண்றதுக்கு முன்னாடியே விஷுவலா பிளான சொல்றாங்க. லைக் பில்டிங்ஸ் தான் கவர் அண்ட் ஜேக் தான் கிங். லிவையோட பார்த்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஷோ ஆஃப்காக இல்ல, பியூர் எஃபிஷியன்சி. அவன் ஓடிஎம் கியர் யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கு. அவன் வெறும் பார்க்கல, என்விரான்மெண்ட்டை ஒரு ஸ்லிங் ஷாட்டா யூஸ் பண்றான். இதை பாக்குறவங்க மைண்ட்ல ஒரு சப்கான்சியஸ் மேப்பை கிரியேட் பண்ணிடும். அவன் ஸ்பீடாவே போனாலும் நமக்கு அது குழப்பமா தெரியாது, கிளியரா புரியும். செகண்டா கேமரா வெறும் பார்த்துட்டு மட்டும் இல்ல, அந்த ஃபைட்லயே கலந்து இருக்குது. ஜேக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவனோட டிஸ்ஓரியன்ட் ஃபியர் நமக்குமே தொட்டுக்குது. லிவை கூடவே பறக்கிற மாதிரி இம்பாசிபிளான ட்ராக்கிங் ஷாட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த வயலண்ட் க்ளோஸ்அப், இது வெறும் ஒரு ஹியூமன் வாசஸ் டைட்டன் ஃபைட் இல்ல, ஒரு மனுஷனோட வெறி வாசஸ் ஒரு டைட்டனோட பயம். கேமரா நம்மள ரெண்டு பேரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளுது. ஃபைனலி ஸ்டோரிக்காக அனிமேஷன் ரூல்ஸே உடைச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமை பாருங்க, எந்த ஹியூமன் பாடியும் இப்படி மூவ் ஆகாது. இட்ஸ் எ லிவிங் காலிகிராஃபி. ரியலிசமை விட்டுட்டு இம்பாக்ட்காக அனிமேட்டர் ஸ்டைலிஷ் பண்ணிருக்காங்க. லிவை இந்த மொமெண்ட்ல ஒரு நார்மல் ஹியூமன் இல்ல, அவன் வெஞ்சன்ஸோட உருவம் அதுக்கேத்த மாதிரி அனிமேஷனும் மாறிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கிளியர் கொரியோகிராஃபி, டைனமிக் கேமரா ஒர்க் அண்ட் ஸ்டைலிஷ்டு அனிமேஷன். இது வெறும் ஒரு ஃபைட் சீன் இல்ல, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி. ஒரு வார்த்தை கூட பேசாம லிவையோட ஸ்கில்லையும் ஜேக்கோட ஹாரரையும் நமக்கு கட் லெவல்ல புரிய வச்சிருப்பாங்க. தட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் தி அனிமேஷன். அடுத்து எந்த அனிமேஷனுக்கு இப்படி ஃபுல்லா ஆட்டாப்சி பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.